Hi students, greetings from Success Education Academy, 12th Physics, Unit 5. Hello, long answer la 4th question பார்க்க போறோம். Explain the Maxwell modification of Ampere circuit law. So Maxwell modification, அவர் கொடுத்த Ampere circuit lawல அவர் கொடுத்த modification என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். Actually Ampere circuit lawல அவர் கொடுத்த modification என்னன்னா displacement current அப்படிங்கற ஒரு கான்செப்ட் தான் கொண்டு வந்தாரு. Displacement current, ID. சரிங்களா? So அந்த displacement current அப்படினா என்னன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி first Ampere circuit law னா என்னன்னு பார்ப்போம். Ampere circuit law derivation நம்ம recall பண்ணுவோம். அது என்ன integral of closed integral of B vector dot dl vector equal to nu naught into I. ஐங்கிறது என்னது current, nu naughtங்கிறது என்னது permeability. So permeability னா இது free space மீன் பண்ணுது. சரிங்களா? இதான் வந்து Ampere circuit law. இந்த Ampere circuit law இது மட்டும் இல்ல, இதுல வந்து ஒரு கரெக்ஷன் கொண்டு வராரு. அதாவது இந்த Iங்கிறத ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றாரு. I equal to IC plus ID அப்படின்னு சொல்றாரு. Conduction current plus displacement current அப்படிங்கறத சொல்றாரு. சோ அது எப்படி சொல்றாரு, எங்க இருந்து வராரு அப்படிங்கறத நம்ம பாப்போம். So first according to Faraday's நம்ம தேர்ட் லெசன்ல ஃபுல்லா தான் படிச்சோம். என்ன படிச்சோம்? ஒரு காயில், இது ஒரு காயில்னு எடுத்துப்போம். இந்த காயில்ல ஒரு இதுல படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும்போது என்ன இன்டியூஸ் ஆகும்? ஒரு EMF வந்து இன்டியூஸ் ஆகும் இல்லையா? இதான் நம்ம தேர்ட் லெசன்ல படிச்சது. அப்ப மேக்ஸ் இதை சொன்னது யாரு? ஃபாரடே. மேக்ஸ்வெல் திங்க் பண்றாரு, ஏன் இதோட ரிவர்ஸ் வந்து பாசிபிலிட்டி இல்லை? அதாவது ஒரு காயில்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் சேஞ்ச் ஆகும்போது, அதுல ஏன் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இன்டியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதா மேக்ஸ்வெலோட கொஸ்டின். ஸோ அவர் அதுக்கு என்ன வருது, அவர் அதை ப்ரூவ் பண்ணுறாரு. எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரடேஸ் லாவோட நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலாக எழுதுவோம். மேத்தமெட்டிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டெக்ரல் ஆஃப் E vector dot dl. E vector எப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a change in magnetic flux with respect to time, dou by dou t of psi b. Psi b ங்கிறது pi b ங்கிறது என்னது? magnetic flux with respect to time சேஞ்ச் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் ஆகுது. இதை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஒரு சர்ஃபேஸில் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. இது வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் along the loop. இது வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் டைம். சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த ரீஜியன், எந்த ரீஜியனில் சேஞ்ச் ஆகுது? என்க்ளோஸ்ட் பை லூப். ஒரு லூப்பில் என்க்ளோஸ் பண்ண ரீஜியனில், ஒரு சர்ஃபேஸ் ரீஜியனில் இது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ வந்து மேக்ஸ்வெல் சொன்ன மாதிரி வந்து வரணும் அப்படின்னா வந்து நமக்கு என்ன ஆகும்? இங்கே வந்து என்ன ஆகும்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகும். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு B vector dot dl மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகும். எப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகும்? அதில் dou by dou t ஆஃப் psi ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது, இதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆச்சு. இங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகுது. ஸோ இதை ரீரைட் பண்ணாச்சுன்னா மைனஸ் dou by dou t க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் E vector dot ds. E vector dot ds அதாவது சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த பர்டிகுலர் ரீஜன், இந்த ரீஜனில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால நமக்கு என்ன ஆகுது? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா மேக்ஸ்வெல் சொன்னதை மேத்தமெட்டிக்கலாக நம்ம எழுதியாச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ உங்கள் புக்கில் இதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ அவர் இந்த கான்செப்ட் சொல்கிறார். சரி, இந்த கான்செப்டை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சிச்சுவேஷனை கன்சிடர் பண்ணணும். அந்த சிச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர் வந்து நம்ம எப்படி சார்ஜ் பண்ணுறோம்? கெப்பாசிட்டர் நமக்கு தெரியும், 2 பேரலல் பிளேட் இருக்கும். 2 பேரலல் பிளேட்டுக்குள்ளே ஒரு மீடியம், இந்த மீடியம் வந்து நியூ நாட்னு எடுத்துப்போமே, வேக்குமாக இருக்குது. சரிங்களா? இதில் வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது. நம்ம கெப்பாசிட்டர்னாலே தெரியும், ஒரு சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் அக்குமுலேட் ஆகிருக்கும், ஒரு சைடு ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ் அக்குமுலேட் ஆகிருக்கும். அதான் வந்து கெப்பாசிட்டர். ஸோ இந்த கெப்பாசிட்டரில் நம்ம இந்த பாயிண்ட்ல அதாவது இது வழியாக கரண்ட் பாஸ் ஆகுது, இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இதை சுற்றி என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். இது நம்ம ஆஸ்டர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே நம்ம படித்தோம். சரிங்களா? ஒரு மேக்னெட்டிக் ஒரு ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகுது, அது பக்கத்தில் வந்து நம்ம மேக்னெட்டிக் நீடில் கொண்டு போனால் அதில் ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்குது. அதுதான் ஆஸ்டர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் அப்சர்வ் பண்ணார். அதிலிருந்து தான் பேட் சாவட்டில் ஆம்பியர் சர்க்யூட்லாம் டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தேர்ட் லெசனில் பார்த்தது. இப்போ நமக்கு இந்த ஆம்பியர் சர்க்யூட்லாம் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ல, இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட்டை பீன் எடுத்துப்போம். இந்த பாயிண்ட்ல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆம்பியர் சர்க்யூட்லாம் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாயிண்ட்ல எடுத்துருக்கோம். இது வந்து ஆம்பியர் சர்க்யூட்டு. இந்த பாயிண்ட் பீக் எடுத்திருக்கோம். இந்த சர்ஃபேஸ் என்ன எடுத்திருக்கோம்? S1 எடுத்திருக்கோம். ஸோ நம்ம இதுக்கு கால்குலேட் பண்ணால் என்ன வரும்? இன்டெக்ரல் ஆஃப் க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் S1 B vector dot dl vector B vector dot dl vector equal to nu naught into IC. இதில் போகக்கூடிய கரண்ட் என்னது? கண்டக்ஷன் கரண்ட். அதனால nu naught equal to nu naught into IC அப்படிங்கிறத எழுதிப்போம். nu naught into IC. இது வந்து ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்க்கு. இப்போ வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு மேலேயே, அதாவது இதுக்கு மேலேயே
இன்னொரு லூப் எடுக்க போகிறோம். பட் அந்த லூப்போட ஷேப் வந்து என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. ஷேப் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, மற்றபடி என்ன இருக்குது, அதோட பவுண்டரிஸ் எல்லாம் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. நம்ம எடுக்கக்கூடிய ஷேப் எப்படி இருக்குன்னா, ஒரு பலூன் ஷேப் எடுக்கிறோம். பலூன் ஷேப் இந்த மாதிரி எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுக்கும்போது, அதாவது இது S1, இதுக்கு மேலே S2ங்கிற புது ஷேப் எடுக்கிறோம். இந்த பலூன் ஷேப் எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒயர் இதில் எதுலேயுமே டச் ஆகலை. நம்ம இப்போ எடுத்துருக்கக்கூடிய S2 ரீஜியனில் எந்த ஒயருமே டச் ஆகலை. ஸோ இதுக்கு ஆம்பியர் சர்க்யூட் லா கால்குலேட் பண்ணால் S2 = B வெக்டார் டாட் DL வெக்டார் ஈக்குவல் டு ஸோ நியூ நாட் இன்டூ ஐசி. ஐசி வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். நியூ நாட் பெர்மியபிலிட்டி அதே தான் நியூ நாட். ஐசிங்கிறது என்னது, இந்த கண்டக்ஷன் கரண்ட் இதில் ஆக்சுவலாக இந்த S2 இந்த சர்ஃபேஸில் எங்கேயுமே இது டச் ஆகலை. as well as in between இதுலேயும் இந்த பேரல் பிளேட்டுக்கு இடையிலையும் வந்து எந்த ஒரு கரண்ட்டுமே இருக்காது. ஸோ நியூ நாட் இன்டூ இதில் என்ன இருக்கும், 0 ஆயிரும். புரியுதுங்களா, நியூ நாட் இன்டூ 0. ஸோ டோட்டலாக ஈக்குவல் டு என்னது, 0 ஆயிரும். இதில் இன்டெக்ரல் ஆஃப் B வெக்டார் டாட் DL ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த ஒயரில் எதுலேயுமே இதை டச் பண்ணல. ஸோ மொத்த பார்ட்டாக என்ன ஆயிரும், டோட்டலாக 0 ஆயிரும். அப்போ இதுதான் வந்து மேக்ஸ்வெல்லோட கொஸ்டின். மேக்ஸ்வெல்லோட ஒரு இன்கன்சிஸ்டன்சி அவர் ஃபீல் பண்ணுறாரு. என்னன்னா, ஒரு லூப் எடுக்கும்போது நமக்கு நியூ நாட் இன்டூ ஐசின்னு வருது, இன்னொரு லூப் எடுக்கும்போது 0ன்னு வருது. ஸோ இந்த இன்கன்சிஸ்டன்சி அவர் எப்படி சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்கன்சிஸ்டன்சி அவர் எப்படி சால்வ் பண்ணுறாருன்னா, டியூ டு த எக்ஸ்டர்னல் சோர்ஸ். இதுதான் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ்னால இந்த கெப்பாசிட்டி என்ன ஆகுது, சார்ஜ் ஆகுது. ஸோ இது சார்ஜ் ஆகும்போது, இது சார்ஜ் ஆகணும்னா என்ன ஆகணும், இதில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகணும். இந்த கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகும்போது இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில ஒரு இன்க்ரீசிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. சரிங்களா, இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில ஒரு இன்க்ரீசிங் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணுது. அந்த இன்க்ரீசிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்ன ஆகிட்டு இருக்கு, வேரி ஆகிட்டே இருக்கு. இதில் இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டெடி கரண்ட் மாதிரியும் இதில் இருக்கக்கூடிய கரண்ட் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, வேரி ஆகிட்டே இருக்கு. ஸோ இது வேரி ஆகிட்டே இருக்கனால இந்த கரண்ட் என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இதில் வந்து என்ன ஆகுது, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிற ஒரு நியூ கான்செப்டை அவர் கொண்டு வரார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் கண்டக்ஷன் கரண்ட் மட்டும் தான் இருக்கும். பட் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கான்ட்ரவர்சினால, அதாவது இதில் வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. அந்த இன்கன்சிஸ்டன்சி அவர் சால்வ் பண்றதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, வந்து இது ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்னால இந்த கெப்பாசிட்டி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இந்த கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகும்போது இதில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இன் பிட்வீன் த பிளேஸ், இந்த ரெண்டு பிளேட்ஸ்க்கு இடையிலையும் ஒரு கரண்ட் வந்து அசோசியேட் ஆகிட்டு இருக்கு. அந்த கரண்ட் எப்படி இருக்குன்னா, இன்க்ரீசிங் கரண்டாக இருக்கு. டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அதாவது டைமை பொறுத்து அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கு, சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆல்சோ இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா இது வந்து ஒரு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கரண்ட் தான் என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அதை தான் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஐடி அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஐடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் காஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் ஆல்ரெடி படித்தது. காஸ்ல எப்படி இருக்கும், பை ஈக்குவல் டு நம்ம இதை எப்படி சொல்லலாம், Q by எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதான் வந்து காஸ்லாவோட டெரிவேஷன். ஸோ வேறு பை ஈக்குவல் டு இல்லைனா இந்த மாதிரி ஃபுல்லாக எழுதிப்போம். பை ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் E வெக்டார் டாட் DA வெக்டார். ஸோ அதை நம்ம மொத்தமாக எடுக்கும்போது என்ன வரும், EAன்னு வரும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன்டூ DAங்கிறது மொத்த ஏரியாவை எடுக்கும்போது EAன்னு வரும். ஸோ EA ஈக்குவல் டு எவ்வளோனா, Q பை சார்ஜ் பை எப்சிலான் நாட். எப்சிலான் நாட்டுங்கிறது என்னது, பெர்மிட்டிவிட்டி. சரிங்களா, இந்த சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இது எப்படி நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ d psi E by dt வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணோம் நமக்கு என்ன வரும், 1 by எப்சிலான் நாட் இன்டூ இதை நம்ம dq by dt அப்படின்னு இருக்கும். அதாவது d by dt வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்ன வரும், 1 by எப்சிலான் நாட் தனியாக வந்துடும், இன்னொன்று dq by dt அப்படிங்கிறது தனியாக வரும். இப்போ இதுலேருந்து நம்ம dq by dt-யோட வேல்யூ வேணும்னா இந்த எப்சிலான் நாட் என்ன பண்ணிடுவோம், இந்த சைட் கொண்டு வந்துடும். அப்போ dq by dt ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டூ d pi E by dt அப்படிங்கிறது வரும். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் இது, எப்சிலான் நாட் இன்டூ d இன்டூ d psi by dt. இதை தான் டோட்டலாக நம்ம என்ன சொல்கிறோம், ஐடி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எப்போ வருதுன்னா, எப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் என்ன ஆகுது, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வருது. ஸோ இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் I ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், நமக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி I ஈக்குவல் டு IC ப்ளஸ் ID. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது நமக்கு வந்து I ஈக்குவல் டு எப்படி இருக்கும், IC மட்டும்தான் இருக்கும். ஐடிங்கிறது எப்படி இருக்கும், 0 இருக்கும். பட் இதே இடத்துல இந்த இடத்துல பாருங்க, I ஈக்குவல் டு கண்டக்ஷன் கரண்ட் எதுவுமே இருக்காது, அது 0 இருக்கும். மொத்தத்தில் என்ன இருக்கும், ID மட்டும்தான் இருக்கும். ஸோ டோட்டலாக கண்டக்ஷன் கரண்ட் I ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க, IC ப்ளஸ் ID. இது வந்து கண்டக்ஷன் கரண்ட்டு, இது வந்து என்ன சொல்கிறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு. இந்த ரெண்டோட கரண்ட் தான் என்னென்னா டோட்டல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து என்னது மேக்ஸ்வெல் பண்ண மாடிஃபிகேஷன் எதில், ஆம்பியர் சர்க்யூட் லால. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.